காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள் காஷ்மீர் மக்கள் என்பதன் அடையாளமாக இது மாறியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு புதன்கிழமை 24 தொகுதிகளில் நடைபெற்றது. 7 மாவட்டங்களின் 24 தொகுதிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்தது. இதற்காக தேர்தல் ஆணையத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். ஜம்மு காஷ்மீர் முதல் கட்ட தேர்தலில் காலை முதலே வாக்காளர்கள் மிக நீண்ட வரிசைகளில் நின்று வாக்களித்தனர். 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற முதல் தேர்தல் என்பதால் வாக்காளர்கள் வாக்களிக்க மிகவும் ஆர்வம் காட்டினர். முதல் கட்ட தேர்தலில் 219 பேர் போட்டியிட்டனர். சுமார் 23 லட்சம் பேர் வாக்காளர்கள் கிட்ஸ்வார் மாவட்டத்தில்தான் மிக அதிகபட்சமாக 80.14 விழுக்காடு வாக்குகளும், குறைந்தபட்சமாக புல்வாமாவில் 46.65 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 2வது கட்ட தேர்தல் செப்டம்பர் 25ஆம் தேதியும் 3வது கட்ட தேர்தல் அக்டோபர் 1ஆம் தேதியும் நடைபெறும். அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது 2019ஆம் ஆண்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், லடாக் யூனியன் பிரதேசம் என பிரிக்கப்பட்டது. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சட்டசபை உண்டு. லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு சட்டசபை இல்லை. ஜம்மு காஷ்மீர் ஒருங்கிணைந்த மாநிலமாக இருந்தபோது சட்டசபையின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஆனால் 2019ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட போது சட்டசபையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது. மத்திய பாஜக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் நடவடிக்கைகள் முடங்கியிருந்தன. உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவில் தற்போது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இருந்தபோதிலும் காஷ்மீர் மக்கள் இந்தியாவின் சட்டத்திற்கேற்ப சட்டசபை தேர்தலில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் காஷ்மீர் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஐநா சபையில் பிளபிசைட், அதாவது மக்களின் பொது கருத்தெடுப்பு நடத்த வேண்டும் என்று அன்றைய பிரதமர் நேரு ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்போது நடந்திருப்பதும், ஏற்கனவே பல சட்டசபை தேர்தல்கள் நடந்திருப்பதும் இதற்கு இணையானதுதான். எனவே காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை காஷ்மீர் மக்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் மக்கள் படும் அவஸ்தையையும் பிற நாடுகளில் இன ஒடுக்குமுறை நடப்பதையும் பார்த்து காஷ்மீர் மக்கள் எடுத்த முடிவாகவே இதை கருத வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களை சட்டத்திற்கு உட்பட்டு சுதந்திரமாக ஆட்சி செய்ய அனுமதிக்க வேண்டும். காஷ்மீர் மக்கள் அபிலாஷைகள் நமது சட்டத்திற்கு உட்பட்டு நிறைவேற வேண்டும். அப்போதுதான் காஷ்மீர் மக்களின் மனதை வெல்ல முடியும். இந்த நேரத்தில் வேறொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. உலகம் முழுவதுமே தேசிய இன அடையாளத்தை வைத்திருப்பவர்களை வெற்றி பெறுகிறார்கள். அரபு மக்கள் தங்களை தேசிய இனமாக கருதி செயல்படுகிறார்கள். அரபுகள் என்பதில்தான் அவர்கள் பெருமை கொண்டு உலக அரசியலில் தங்களை ஈடுபடுத்த செம்மையாக வாழ்கிறார்கள். ஆப்பிரிக்க மக்களும் தங்களை ஆப்பிரிக்க தேசிய இனமாகவே கருதி பெருமையுடன் ஆப்பிரிக்கர்கள் என்றே குறிப்பிடுகின்றனர். மதம் அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தாலும் தேசிய இன அடையாளத்தை அவர்கள் இழக்காததினாலேயே ஏகாதிபத்தியங்கள் அவர்களிடம் சரணடைகின்றன. எனவே இந்தியன் என்கின்ற அடையாளத்துடன் தேசிய இன அடையாளமும் எல்லோருக்கும் தேவையான ஒன்றாகும். கார்டுவெல் போப்பும் வீரமா முனிவரும் தங்கள் நாடு வேறாயினும் தமிழின் மீது கொண்ட காதலால் தமிழ் தேசிய அடையாளத்தை போற்றி அதற்கு சேவை செய்தார்கள். அதனால் தான் தமிழர்கள் அவர்களை இன்றும் பெரிதாக நினைவு கூறுகிறார்கள். அதேபோல் எத்தனையோ இஸ்லாமிய புலவர்கள் உமரு புலவரை போல, சேக்கு இசுவை போல தமிழுக்கு தேசிய இன அடையாளத்துடன் தொண்டாற்றினார்கள். எனவே தேசிய இன அடையாளம், இந்தியன் என்கின்ற ஒருமைப்பாடு ஆகியவற்றுடன் மக்கள் வாழ்ந்தாலேயே நமது நாடு உலகின் தலைநிமிர்ந்து நிற்க முடியும். காஷ்மீர் மக்களின் அந்த தேசிய இன அடையாளத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பாகும். தேவையற்ற விதத்தில் அந்த மக்களை சீண்டாமல் செயல்பட்டால் நிச்சயமாக காஷ்மீர் மட்டுமல்ல, பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரும் நமக்கே சொந்தமாகும்.